ஹலோ செல்லப்பட்டுங்களா, பாட்டி சமையல். இன்றைக்கி கறி சிக்கன் கிரேவி செய்ய சொன்னாங்க. நல்லா செய்வேன் நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பொண்ணு, எங்கள் பேர பசங்க, எங்கள் மருமகன், எங்கள் வீட்டுக்காரர் வந்திருந்தார் சென்னையிலேருந்து. பையன் கிராமத்துலேருந்து பக்கத்துலேருந்து வந்திருந்தான். நல்லாயிருக்கும் நீ செஞ்சா அப்படின்னாங்க. கிரேவி செஞ்சேன். கறி சிக்கன் வாங்கிட்டு வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கின்னு நல்லா தண்ணி ஊற்றி அழைச்சிட்டு, அதில் ஒன்று வெள்ளையாக இருக்கும், அப்படியே ஈரல் மாதிரி, சிகப்பாக இருக்கும் ஈரல் மாதிரி, அதெல்லாம் எடுத்து கடாசிடணும். அது இருந்துச்சுன்னா மெல் வரும், கவுச்ச மெல் வரும். அதை எடுத்து கடாச்சிட்டு நல்லா கழுவி வச்சுக்கணும். கழுவி வச்சுக்கின்னு எண்ணெய் ஊற்றி, வானலை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டுன்னு, அப்புறமா வெங்காயம் தக்காளி அதை போடணும். போட்டு நல்லா வதங்கட்டுன்னு, எதுலேயுமே நான் பெருங்காயம் சேர்த்துப்பேன். கொஞ்சம் பெருங்காயம் போடணும். பெருங்காயம் போட்டு நல்லா வதங்கட்டுன்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிக்கணும். அரைச்சிக்கின்னு நல்லா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கட்டுன்னு கறி எடுத்து போட்டு நல்லா 2 பெரட்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா, இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி, அதை எடுத்து ஊற்றி மிளகாத்தூள் உப்புத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து வச்சிடணும். அப்படியே டிக்காக கிரேவி மாதிரி வந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். செம்மையாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது எப்போவுமே கேட்பாங்க அது செய்யின்னு. அந்த மாதிரி தான் செய்வேன். ரொம்ப அனாவசியமாக செலவெல்லாம் போய் அங்கே போய் வாங்கணும் இங்கே போய் வாங்கணும் அதெல்லாம் கிடையாது. இருக்கிறத வீட்டில் இருக்கிறத செஞ்சுட்டோன்னா நல்லாயிருக்கணும். எல்லோரும் விரும்பி நீ செய்யின்னுவாங்க. அப்புறம் பிரியாணியும் செய்ய சொன்னாங்க. பிரியாணியும் செஞ்சுருக்கேன். அது நாளைக்கு போடுறேன் உங்களுக்கு.